வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்துடலாங்களா? போர்ட்டர் கம்பெனி ஸ்மால் சைஸில் ஆரம்பித்து இன்றைக்கி நல்லா வளர்ந்துட்டு வர கம்பெனி. அதாவது 100 கிராம் பார்சல்லேருந்து நீங்கள் எவ்வளோ கேஜிஸ்க்கு வேணாலும் உங்கள் அந்த கூட்ஸில் அந்த கம்பெனி மூலிமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கம்பெனியோட ரெவன்யூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை கோல்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் இயர் 23ல் 1754 கோடி காமிச்சிருக்காங்க. பட் டிக்ளைன் க்ரோத் வந்து -175% தான் டிக்ளைன் ஆயிருக்கு. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 24ல் பார்த்தீங்கன்னாக்கா 2744 crores காமிச்சிருக்காங்க ரெவன்யூ. -96% வந்து அவங்களோட க்ரோத் இருந்திருக்கு. பட் அப்படியே ஓவராலாக முன்னேறி ஃபினான்ஷியல் இயர் 25ல் 4000 கோடி ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. வித் பாசிட்டிவாக 50 to 60% க்ரோத் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2020ல் $18.5 million, 2021ல் $101 million, 2025ல் $300 to $310 million வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கோல்டை பற்றி என்ன பிரதர் அப்படின்றீங்களா? கோல்டு ப்ரைஸோட இயர் ஓவர் இயர் வந்து கிட்டத்தட்ட 49% வந்து க்ரோத் காமிச்சிருக்குது. டிமாண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து 22 கேரட் போகிறதே கிடையாதுங்க. எல்லாரும் விரும்புறது 18 கேரட், 14 கேரட், அதே மாதிரி 9 கேரட். ஹையஸ்ட் ஜுவல்லரிஸ் வந்து எது அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து 7 to 10 கிராம்ஸ் உள்ள ஜுவல்லரி தான் மேக்ஸிமம் வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 10 கிராம்ஸ் கோல்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு விலை போயிருக்குன்னு. 1,07,321.00. மிட் இன்கம் குரூப் உள்ள ஃபேமிலி வந்து அதிகமாக வாங்குற ஜுவல்ஸ் வந்து 2 to 5 கிராம்ஸ் உள்ள ஜுவல்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தோட இன்றைக்கி ஷார்ட்ஸை முடிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு சூப்பரான விஷயத்தை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.